வணக்கம். புதுவை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை பிரதிபலிக்கும் கமலா தொலைக்காட்சியின் செய்திகளுக்காக பிரபாவதி. விரிவான செய்திகளை காண்பதற்கு முன் தலைப்புச் செய்தியை பார்க்கலாம். வழக்கறிஞர் ஐயப்பன் தொடர்ந்து 24வது நாளாக அரசு பள்ளி ஏழை எளிய மாணவர்களுக்கு கல்வி சார்ந்த உபகரணங்களை வழங்கினார். புதுச்சேரி சேர்ந்த ஹஜ் செல்லும் பயனாளிகளுக்கு நிறுத்தப்பட்ட மானியம் தொகை விரைவில் வழங்கப்படும். முதலமைச்சர் ரங்கசாமி உறுதி. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரி சேர்ந்த ஹஜ் செல்லும் பயனாளிகளுக்கு ஏற்கனவே நிறுத்தப்பட்டிருந்த மானிய தொகை விரைவில் வழங்கப்படும் என ஹஜ் கமிட்டி நிர்வாகிகளிடம் முதலமைச்சர் ரங்கசாமி உறுதியளித்தார். புதுச்சேரி மாநிலத்தில் இந்த ஆண்டு புனித ஹஜ் பயணம் செல்பவர்களுக்கு வழி அனுப்பும் நிகழ்ச்சி மற்றும் ஹஜ் கடமையை நிறைவேற்றுவதற்கான வழிகாட்டுதல் நிகழ்ச்சி புதுச்சேரி மாநில அரசு ஹஜ் கமிட்டி தலைவர் இஸ்மாயில் தலைமையில் புதுச்சேரி வக்ஃப் வாரிய துறை அருகே உள்ள மீரா பள்ளியில் நடைபெற்றது. ஹஜ் பயணம் மேற்கொள்வர்களுக்கு பயணிகள் கடைபிடிக்க வேண்டிய நெறிமுறைகள் குறித்து காரைக்கால் மொய்தீன் பள்ளி ஜாமியா மஸ்ஜித் தலைமையில் இமாம் ரியாஸ் உரையாற்றினார். இந்த நிகழ்ச்சியில் மாநில ஹஜ் கமிட்டி செயலாளர் சுல்தான் அப்துல் காதர், உறுப்பினர்கள் ஜாஃபர், நிஜார் அகமது, ஜலாலுதீன், காரைக்கால் வக்ஃப் நிர்வாக சபை செயலாளர் செல்லப்பா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து ஹஜ் கமிட்டி நிர்வாகிகள் சட்டப்பேரவை அலுவலகத்தில் முதலமைச்சர் ரங்கசாமியை சந்தித்து புதுச்சேரி மாநிலத்தில் இருந்து அரசு சார்பில் தேர்வாகி செல்லும் ஹஜ் பயனாளிகளுக்கு வழங்கி வந்த மானியம் கடந்த 3 ஆண்டுகளுக்கு மேலாக நிறுத்தப்பட்டது. அதனை இந்த ஆண்டு வழங்கப்படும் வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்தனர். இவர்களின் கோரிக்கையை ஏற்று இந்த ஆண்டு ஹஜ் செல்லும் பயனாளிகளுக்கு அரசு மானியம் வழங்கப்படும் என முதலமைச்சர் ரங்கசாமி உறுதியளித்தார். சாமி வாங்குறீங்க, அதை வந்து நீங்க அலப்பலா இருப்பீங்க, கலப்புற இதுல இருப்பீங்க, எல்லாரும் தான் அதுக்கு உறவினர் வராங்கல்ல, அவங்களுக்கு என்னன்னு ரூமு கேட்டு அங்க பிடிவாதம் பண்ணாங்க. அது ஒவ்வொரு வருஷமும் நாடாங்க ஆர்ஜிடி தான் தருவாங்க. ஆட்கள் இப்போ 2025 ஆட்கள் புக்கிங் பண்ண போகும்போது வெளியே போவாரு கன்சில். இப்போ நான் அவ்வளவு மோசமா போட்டுட்டு போயிருக்கிறோம். ஏன்னா அவன் உடனே சுத்தம் பண்ண மாட்டான். அடுத்த அன்னைக்கு தான் சுத்தம் பண்ணுவான். ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பு குறித்து மாணவர்களுக்கும் மாணவர்களின் பெற்றோர்களுக்கும் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் புதுச்சேரி எய்ம்ஸ் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கல்லூரி நிறுவனர் செய்தியாளர்களிடம் சந்தித்து கூறியதாவது: ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படித்தால் உள்நாடுகளிலும் வெளிநாடுகளிலும் கொட்டி கிடைக்கிறது வேலைவாய்ப்பு. ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படித்தால் 100% வேலைவாய்ப்பு உறுதி. 40,000 முதல் 1 லட்சம் வரை சம்பளம் பெறலாம் என எய்ம்ஸ் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கல்லூரி நிறுவனர் தெரிவித்தார். இது குறித்து அவர் கூறுகையில் 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு முடித்துவிட்டு என்ன படிக்கலாம் என்று யோசிக்கும் மாணவர்கள் இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆனால் கல்லூரியில் சேர்க்கலாமா, ஐடிஐயில் சேர்க்கலாமா என்றெல்லாம் பெற்றோர்கள் நினைப்பதுண்டு. ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படித்தால் சமையலராக மட்டும்தான் பணி செய்ய முடியும் என்ற எண்ணம் உள்ளது. அது தவறானது. ஹோட்டல் மேனேஜ்மெண்டில் பல்வேறு துறைகள் உள்ளது. ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் சம்பந்தமான படிப்புகளில் படிக்கும் பொழுது கை நிறைய வருமானம் பெறும் வாய்ப்பு கிடைக்கிறது. ஐடிஐ அல்லது பட்டம் படித்துவிட்டு வேலைக்கு சென்றால் 6,000 அல்லது 7,000 ரூபாய் சம்பளம் கிடைக்கும். ஆனால் ஒரு ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் முடித்துவிட்டு பணிக்கு சென்றால் குறைந்தபட்சம் 40,000 முதல் 1 லட்சம் வரை சம்பாதிக்கும் வாய்ப்பு உள்ளது. ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பிற்கு உள்நாடு மட்டுமல்லாமல் வெளிநாடுகளிலும் வேலைவாய்ப்பு கொட்டி கிடைக்கிறது. ஆகையால் கை நிறைய சம்பாதிக்கலாம். மற்ற படிப்புகளை விட ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் என்பது பயிற்சியுடன் கூடிய ஒரு படிப்பு. அதில் 3 ஆண்டுகள் பயிற்சி இருந்தாலே லட்சக்கணக்கில் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு இந்த ஹோட்டல் மேனேஜ்மெண்டில் உள்ளது. ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படித்தால் ஷெஃபாக மட்டும்தான் வேலை செய்யணுமா என்பது இல்லை. அதற்கும் மேல் ஹோட்டல் நிர்வாகம், ஹவுஸ் மேனேஜ்மெண்ட், பர்ச்சேஸ் மேனேஜ்மெண்ட், எக்ஸிகியூட்டிவ் ஷெஃப் உள்ளிட்ட பல்வேறு படிப்புகள் உள்ளது. ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படித்தால் ஷெஃபாக மட்டும்தான் வேலை செய்யணுமா என்பது இல்லை. அதற்கும் மேல் ஹோட்டல் நிர்வாகம், ஹவுசிங் மேனேஜ்மெண்ட், பர்ச்சேஸ் மேனேஜ்மெண்ட், எக்ஸிகியூட்டிவ் ஷெஃப் உள்ளிட்ட பல்வேறு படிப்புகள் உள்ளது.
ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு சம்பளம் வழங்கப்படுகிறது. அது மட்டும் அல்லாமல் மற்ற படிப்புகளுக்கு இல்லாத ஒரு சிறப்பு தங்குமிடம் மற்றும் உணவு இதில் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் இலவசமாக கிடைக்கிறது. எனவே சம்பாதிக்கும் வாய்ப்பு இதில் அதிக அளவு உள்ளது. ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பை பொறுத்தவரை 10வது படித்துவிட்டு டிப்ளமோ இன் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிக்கலாம் அல்லது 12ஆம் வகுப்பு முடித்துவிட்டு பிஎஸ்சி ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிக்கலாம். அப்படி படிக்கும் பொழுது வருமானத்தை ஈட்டக்கூடிய ஒரு வாய்ப்பாக உள்ளது. எனவே ஹோட்டல் மேனேஜ்மெண்டில் மாணவர்களுக்கு உள்ள வேலை வாய்ப்பையும் வருமான வாய்ப்பையும் பெற்றோர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஏதாவது ஒரு பட்டத்தை படித்துவிட்டு வேலை தேடும் சூழ்நிலை உருவாகாமல் 100% வேலைவாய்ப்பு தரக்கூடிய ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்ந்தால் அவர்களின் எதிர்காலம் மிகவும் பிரகாசமாக இருக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். ஓகேவா? வணக்கம், நான் எய்ம்ஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் கரஸ்பாண்டன்ட் பேசுகிறேன். டாக்டர் KLN சுரேஷ் பேசுகிறேன். உங்களுக்கு இன்றைக்கி ஒரு விஷயம் சொல்கிறதுக்காக தான் நான் உங்களுக்கு இங்கே வந்திருக்கேன். என்னென்னா ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டை பற்றி சொல்கிறதுக்காக வந்திருக்கேன். சரிங்களா? ஹோட்டல் ஆஃபீஸ் ஜாப் போனீங்கன்னா ஃப்ரண்ட் ஆஃபீஸ் ஜாப் பேஸ் நீங்கள் போனீங்கன்னா அதுக்கேற்ற டிபார்ட்மெண்ட்ஸுக்கு அதுக்கேற்ற சேலரி இருக்குது. ஷெஃபாக போனீங்கன்னா அதுக்கேற்ற அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு அதுக்கேற்ற சேலரி இருக்குது. ஒரு ஃப்ரண்ட் ஆஃபீஸ் போனீங்கன்னா பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னா 40,000 50,000 வரைக்கும் சம்பளம் வாங்கலாம். சரி, நிறைய டிபார்ட்மெண்ட்ஸஸ் இருக்குது இங்கே. அப்படின்னா இன்ஜினியரிங் இருக்குது, டாக்டர்ஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஏன் அதிலே ஐடி டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது, அதிலே நிறைய பேர் நுழையிறாங்க. அதை விட பெஸ்ட் டிபார்ட்மெண்ட் இது. என்னென்னா உங்களுக்கு சாதாரணமாக ஒரு டிபார்ட்மெண்ட்டை முடிச்சுட்டு நம்ம ஒரு ஜாபுக்கு போகிறோன்னா மேக்ஸிமம் சேலரி வந்து பார்த்தீங்கன்னா 6,000 7,000 தான் கிடைக்கும். நீங்கள் இப்போ ஹோட்டல் இண்டஸ்ட்ரி வந்தீங்கன்னா காலையில் இப்போ காலேஜ்னு வச்சுங்களேன், ஒரு ஒரு 1 டே ஃபுல் டேன்னா 12 o'clock வரைக்கும் காலேஜ். அதுக்கு மேலே நீங்கள் வந்து பார்ட் டைம் ஜாப் பண்ணலாம். அந்த பார்ட் டைம் ஜாபில் மேக்ஸிமம் 8,000 9,000 சம்பளம் வாங்கலாம். நீங்கள் காலேஜ் ஃபீஸஸ் அதுலேருந்து கட்டிக்கலாம். ப்ளஸ் வந்து உங்களுக்கு வீட்டுக்கு யூஸஸ் ஆகிறதும் ஏதாவது கேஷ் உங்களுக்கு மணி பேக்கெட் மணி எதுனா அதில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? உங்களுக்கு அப்போ இவ்வளோ விஷயம் காத்துன்னு இருக்குது ஹோட்டல் இண்டஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட்டில். அப்போ ஆனால் நீங்கள் டிபார்ட்மெண்ட் எடுக்கிறீங்க, அதை படித்து முடித்து அதுக்கப்புறம் தான் நீங்கள் அந்த ஜாபை நீங்கள் சர்ச் பண்ண முடியும். பட் இந்த டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் படிச்சுட்டே ஜாப் வந்து நமக்கு கிடைச்சிடும். ஒன்று. ரெண்டாவது வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிடும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் நான் எங்களோட கேட்டகரியில் நாங்கள் சொல்கிறோம். இப்போ ஹோட்டல் இண்டஸ்ட்ரி நம்ம ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கோம். சார் எத்தனை வருஷம் ட்ராவல் பண்ணலாம்? மேக்ஸிமம் 3 வருஷம் போதும். உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும். 3 வருஷம் போனாலே உங்களுக்கு பேசிக்காக 25,000 30,000 வரைக்கும் சம்பளம் கிடைச்சிடும். இன்னொரு விஷயம், நீங்கள் எந்த டிபார்ட்மெண்ட் போனீங்கனாலும் உங்களுக்கு அக்காமடேஷனோ ஃபுட்டோ எதுவுமே கிடைக்காது. ஹோட்டல் இண்டஸ்ட்ரியில் நீங்கள் புதுச்சேரியில் அதிக அளவில் பரங்கிக்காய் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. புதுச்சேரியில் சாலையோரங்களில் தற்பொழுது அதிகமாக குவிக்கப்பட்டு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது பரங்கிக்காய். இது பூசணிக்காய் வகையை சேர்ந்தது. இந்த பரங்கிக்காயை பொரியலாகவோ கூட்டாகவோ சமைத்து உணவில் சேர்த்து கொண்டால் உடலுக்கு நன்மை பயக்கும். உடல் எடையை குறைக்க விரும்புபவர்கள் இந்த பரங்கிக்காயை தினம்தோறும் உணவில் சேர்த்து உண்டு வந்தால் உடல் எடை குறையும். மேலும் இவை தேவையான ஆற்றலை கொடுப்பதுடன் மட்டுமல்லாமல் இதில் பீட்டா கரோட்டின் நிறைந்துள்ளது. சருமத்திற்கு நல்ல பாதுகாப்பு தருவதுடன் நம்மை சுறுசுறுப்புடன் செயல்பட உதவும். மேலும் சளி மற்றும் காய்ச்சல், நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் போன்ற பல்வேறு மருத்துவ குணங்களை கொண்ட இந்த காய் தற்பொழுது பாபநாசத்தில் இருந்து புதுச்சேரிக்கு கொண்டு நகர பகுதிகளில் உள்ள மார்க்கெட்டுகள் மற்றும் கிராம பகுதிகளில் உள்ள அங்காடிகளில் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. மேலும் இந்த காய் 1 கிலோ ரூபாய் 25க்கு விற்பனை செய்யப்படுகிறது. இதனை புதுச்சேரியில் உள்ள மக்கள் பெரும்பாலானோர் வாங்கி செல்கின்றனர்.
ஸ்ரீ மணக்குளர் வித்யா விநாயகர் ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. புதுவை மாநிலம் மதகடிப்பட்டில் உள்ள ஸ்ரீ மணக்குளர் விநாயகர் பொறியியல் கல்லூரி வளாகத்தில் எழுந்து அருள் பாலிக்கும் ஸ்ரீ மணக்குளர் வித்யா விநாயகர் ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழாவில் தக்ஷசீல பல்கலைக்கழகத்தின் வேந்தரும் ஸ்ரீ மணக்குளர் விநாயகர் கல்வி குழும தலைவர் மற்றும் மேலாண் இயக்குநருமான தனசேகரன், ஸ்ரீ மணக்குள விநாயகர் கல்வி குழும செயலாளர் நாராயணசுவாமி கேசவன், ஸ்ரீ மணக்குள விநாயகர் கல்வி குழும பொருளாளர் ராஜராஜன், ஸ்ரீ மணக்குள விநாயகர் கல்வி குழும உறுப்பினர்கள் மற்றும் மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரியின் இயக்குனர் மற்றும் முதல்வர் முனைவர் வெங்கடாச்சலபதி மற்றும் ஸ்ரீ சிவஞான பாலய சுவாமிகள் அவர்களின் முன்னிலையில் மகா கும்பாபிஷேக விழா விமர்சையாக நடைபெற்றது. இவ்விழாவில் தேர்வு கட்டுப்பாட்டாளர், கல்லூரியின் அனைத்து துறை டீன்கள், தலைவர்கள், பேராசிரியர்கள், மாணவர்கள் கலந்து கொண்டனர். மேலும் ஸ்ரீ மணக்குள விநாயகர் மருத்துவக் கல்லூரி, மருத்துவமனை, மயிலம் பொறியியல் கல்லூரி, மணக்குள விநாயகர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி கல்லூரியின் இயக்குநர்கள், முதல்வர்கள் மற்றும் பேராசிரியர்கள் கலந்து கொண்டனர். மேலும் மதகடிப்பட்டு கலித்தீர்த்தால் குப்பம் ஊர் முக்கியஸ்தர்கள், உள்ளூர் பக்தர்கள், பொதுமக்கள் மற்றும் திரளான மெய்யப்பர்கள் கலந்து கொண்டு ஸ்ரீ மணக்குள வித்யா விநாயகரின் அருளை பெற்றனர். இவ்விழாவை ஆலய ஸ்தபதி அறிவழகன் அர்ச்சகர் கிருஷ்ணமூர்த்தி சிவாச்சாரியார், ஈஸ்வர சிவன் கும்பாபிஷேக விழாவை சிறப்புற நடத்தினர். இவ்விழாவை ஸ்ரீ மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரி ஏற்பாடு செய்திருந்தது. வழக்கறிஞர் ஐயப்பன் தொடர்ந்து 24வது நாளாக அரசு பள்ளி ஏழை எளிய மாணவர்களுக்கு கல்வி சார்ந்த உபகரணங்களை வழங்கினார். மாணவர்களிடம் நன்றாக படிக்க வேண்டும் எனவும், படித்து உரிய பதவிக்கு செல்ல வேண்டும் எனவும், அநியாயத்தையும் ஊழல் அதிகாரத்தையும் லஞ்சம் வாங்குபவர்களையும் தட்டி கேட்க வேண்டும், தீய பழக்கத்தை கற்றுக்கொள்ள வேண்டாம் எனவும் கேட்டுக்கொண்டார். அரசு பள்ளி மாணவர்களின் விளிம்பு நிலையில் கல்வி சார்ந்த உபகரணங்களை எந்த சூழ்நிலையும் பெற முடியாத, பெற்றோர்கள் இல்லாத, தாய் அல்லது தந்தை இல்லாதவர்கள் மாணவர்கள் மட்டுமே அணுகுமாறு கேட்டுக்கொண்டார். அவர்களின் பள்ளி அடையாள அட்டை கண்டிப்பாக கொண்டு வர வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். பின்னர் ஆய்வு செய்த பின்னரே தேர்வு செய்யப்பட்டு வழங்கப்படும் என்றும் தெரிவித்தார். மாணவ செல்வங்களுக்கு அவருடைய பெற்றோர்களுக்கும் கல்வி சார்ந்த உபகரணங்களை வாங்க முடியாமல் தவிக்கும் மாணவர்களுக்கு கிடைத்திட வழிவகை செய்யுமாறும் கேட்டுக்கொண்டார். எல்லா வருடத்திலும் மே 1 முதல் 31ஆம் தேதி வரை கல்வி சார்ந்த உபகரணங்களை கிடைக்கும் எனவும், மற்ற நாட்களில் எல்லாம் ஞாயிற்றுக்கிழமைகளில் கிடைக்கும் எனவும், அவசர தேவை இருப்பின் மாணவர்களுக்காக 24 மணி நேரமும் அலுவலகம் திறந்து இருக்கும் எனவும் அவர் கூறினார். நல்லா படிக்க சொல்லுவாங்க. நல்லா படிக்கணும்பா, நல்லா படிச்சு பெரிய காமராஜ் நாங்கள் வரோம். நாங்கள் சார்கிட்ட ஃபோன் அடிச்சு கேட்டோம். வர சொன்னாங்க. வந்து நோட்டு பேக் எல்லாம் வந்து ரொம்ப நன்றிம்மா. பசங்க நல்லா படிக்கிறீங்க, நல்லா படிக்கணும். நல்லா படிக்கணும், நல்லா படிக்கணும். வாங்க.
சார்ந்த எல்லா உபகரணங்களும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். நல்லா படிங்க, படித்து உயர் பதவியில் போய் லஞ்சம் எதுவும் வாங்காமல் நேர்மையாக வேலை செஞ்சு பப்ளிக் சர்வீஸ் பண்ணுங்க. ஓகேங்களா? ரொம்ப நன்றி. நல்லா படிமா. தேங்க்யூ கூட நல்லா படிங்க. அது மட்டும்தான். நல்லா படி. கும்பாக்கம் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறோம். எனக்கு அப்பா இல்லை. நாங்கள் வந்து சாரோடைய விளம்பரத்தை பார்த்து இங்கே வந்தோம். சார் வந்து லஞ்ச் பாக்ஸு, நோட்டு, பேக்கு, வாட்டர் பாட்டிலாம் வாங்கி கொடுத்துருக்காங்க. அதுக்கு ரொம்ப நன்றி. நன்றிம்மா. நல்லா படிக்கணும், நல்லா படிக்கணுமா. ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு செய்திகள் தொடரும். பாராமெடிக்கல் கல்வித்துறையில் 13 வருட அனுபவம் வாய்ந்த மகாலட்சுமி இன்ஸ்டிடியூட் ஆஃப் பாராமெடிக்கல் சயின்சஸ். இன்ஸ்டிடியூட்டின் சிறப்பம்சங்கள்: அனுபவம் வாய்ந்த ஆசிரியர்கள், பெஸ்ட் பிராக்டிகல் கிளாஸஸ், மருத்துவமனைகள் மற்றும் இரத்த பரிசோதனை கூடங்களில் நேரடி பயிற்சிகள், பள்ளி கல்வியை பாதியில் விட்டவர்கள் மற்றும் தமிழ் வழி கல்வி பயின்றோரிடம் தனி கவனம். புதுவையிலேயே மிக குறைந்த கட்டணம், அதனை தவணை முறையில் செலுத்தும் வசதி. உள்நாடு மற்றும் வெளிநாடுகளில் 100% வேலை வாய்ப்பிற்கு உத்தரவாதம். மாணவர்களுக்கு யூனிஃபார்ம், லேப் கோட் மற்றும் ஐடி கார்டு இலவசம். Courses offered: DMLT, DNA, Diploma in X-ray, Diploma in Dialysis, Diploma in Physiotherapy, Diploma in Ophthalmology. Admission நடைபெறுகின்றது. கல்வி தகுதி 10th pass, +2 pass or fail or any degree. நம்பிக்கையோட வாங்க, உங்களை தன்னம்பிக்கையோட நாங்க அனுப்புறோம். மகாலட்சுமி இன்ஸ்டிடியூட் ஆஃப் பாராமெடிக்கல் சயின்சஸ், நம்பர் 253 லெனின் ஸ்ட்ரீட், நியர் மணிமேகலை கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல், நியர் பஜனை மடம், கொசப்பாளையம், புதுச்சேரி. உங்க ஒர்க் ஸ்பேஸ்க்கு இல்ல பர்சனல் ஒர்க்கு குவாலிட்டியான கேட்ஜெட்ஸ் தேடுறீங்களா? இனி எங்கேயும் தேடாதீங்க. ஏசர் மால் எக்ஸ்க்ளூசிவ் ஷோரூம் வந்துருங்க. ஆமாங்க, ஏசர் பிராண்டோட லேட்டஸ்ட் மாடல் லேப்டாப், டெஸ்க்டாப், ஆச்சரியப்படுத்தும் அனைத்து தயாரிப்புகளின் ரேஞ்சும் இப்போ நம்ம ஏசர் மால் எக்ஸ்க்ளூசிவ் ஸ்டோர்ல. உங்களோட ஏசர் டெஸ்க்டாப்க்கு தேவையான எல்லா தேவைகளும் எங்க கிட்ட இருக்கு. அதோட ஏசர் மானிட்டர், ஆக்சசரிஸ்னு எல்லாமே இப்போ ஒரே இடத்துல. டிவில இதன ரகங்களான உங்களை ஆச்சரியப்படுத்துற மாதிரி 55 inch UHD, 65 inch UHD டிவிக்கள், 70 inch UHD டிவிக்கள், V series QLED டிவிக்கள். இந்த சம்மருக்கு ஸ்டூடண்ட்ஸ்க்கு எக்கச்சக்க ஆஃபர்ஸோட Acer Aspire 3 series, Acer Aspire 5 series, Acer Aspire 7 series, Acer Swift thin and lightweight, Acer Nitro series, Acer Predator Helio series, Acer Projector இவை அனைத்திற்கும் ஸ்டூடெண்ட் ஆஃபர்ல 7% ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட். அதுவும் கூடுதல் உத்தரவாதத்தோட உங்க ஷாப்பிங்க இன்னும் ஹாப்பி ஆக்குற மாதிரி பழசுக்கு புதுசு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர், கூடுதல் வாரண்டி. அதோட பஜாஜ், HDB, HDFC வங்கி மூலம் ஈஸி EMI-ல வாங்கிட்டு போங்க. ஏசர் பொருட்கள் வாங்குங்க, உங்க லைஃப ஹாப்பியா கொண்டாடுங்க. நம்பர் 91 காமராஜ் சாலை, GRT ஜுவல்லர்ஸ் எதிரில், பாண்டிச்சேரி. செல் 9092588333. செய்திகள் தொடர்கின்றன. அருள் பிரகாச வள்ளலாரின் 158ஆம் ஆண்டு அணையா அடுப்பு தர்மசாலை துவக்க நாள் விழா கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி முதலியார்பேட்டையில் உள்ள சமரச சுத்த சன்மார்க்க சங்கம் சார்பில் வள்ளலாரின் 158ஆம் ஆண்டு அணையா அடுப்பு தர்மசாலை துவக்க விழா நாள் கொண்டாடப்பட்டது. அதனை ஒட்டி காலை 6 மணிக்கு அகவல் உணர்ந்தோர் தூதல் நிகழ்ச்சி நடைபெற்றது. சத்தியஞான கொடியேற்றுதல் நிகழ்ச்சியுடன் தொடர்ந்து தீபம் ஏற்றும் நிகழ்ச்சி, தர்மசாலை பணியினை முன்னாள் சபாநாயகர் சபாபதி ஏற்றி வைத்தார். மணிமாறன் தலைமையில் திரு அருட்பா இசை நிகழ்ச்சி நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து சிறப்பு சொற்பொழிவு நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்கு ராமகிருஷ்ணன் தலைமை தாங்கினார். சிறப்பு விருந்தினர்களாக கடலூர் தமிழ்ச்சங்க தலைவர் குழந்தை வேலனர், வேல்முருகனார், கணேசன் ஆகியோர் கலந்து கொண்டனர். சன்மார்க்க கூட்டமைப்பு துணை பொதுச் செயலாளர் சீதாலட்சுமி நன்றி கூறினார். மதியம் 1 மணிக்கு அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. நிர்வாகத்தின் அறங்காவலர் கோபி என்கின்ற கோபாலகிருஷ்ணன், சஜிதா கோபாலகிருஷ்ணன், சரவணன், செல்வநாதன் மற்றும் விழா குழுவினர் செய்திருந்தனர்.
புதுச்சேரியில் பிரசித்தி பெற்ற வில்லியனூர் அருள்மிகு கோகிலாம்பிகை உடனுரை திருக்காமேஸ்வரர் திருக்கோவிலில் நடைபெற்ற தெப்பல் உற்சவத்தில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூரில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு கோகிலாம்பிகை உடனுரை திருக்காமேஸ்வரர் திருக்கோவில் உள்ளது. இந்த கோவில் பிரம்மோற்சவ விழா கடந்த 13ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. தொடர்ந்து சுவாமிக்கு தினம்தோறும் சிறப்பு பூஜைகள் நடைபெற்று வந்த நிலையில் முக்கிய நிகழ்வான ஆடம்பர தேர்பவனி நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து தெப்பல் உற்சவம் நடைபெற்றது. இதில் திருக்காமேஸ்வரர் சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளி கோவில் குளத்தில் அமைக்கப்பட்ட தெப்பலில் அமர்ந்து காட்சி அளித்தார். தொடர்ந்து சுவாமிக்கு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டு தெப்பல் உற்சவம் நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு இந்து அறநிலைத்துறை ஆணையர் சக்திவேல், பாராளுமன்ற உறுப்பினர் செல்வகணபதி, சட்டமன்ற உறுப்பினர் சிவா, சாரம் துளுவ வேளாளர் மரபினர் வெற்றிலை மாடம் வில்லியனூர் புதுச்சேரி தனி அதிகாரி மாணிக்கவேல், ஆலய நிர்வாக அதிகாரி திருக்காமேஸ்வரர் ரவி, தனசேகர், கணபதி, முருகன் மற்றும் துளுவ வேளாளர் மரபினர், இளைஞர்கள், பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். மேலும் தெப்பல் உற்சவத்தை கண்டுகளித்த 1000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் ஸ்ரீ வாசவி மஹாலில் வைகாசி விசாகத்தை முன்னிட்டு முருகனுக்கு அபிஷேகங்கள் நடைபெற்றது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் ஸ்ரீ வாசவி மஹாலில் வைகாசி விசாகத்தை முன்னிட்டு முருகருக்கு கதம்பம் பொடி, மஞ்சள் பொடி, அரிசி மாவு, பால், தயிர், இளநீர், பஞ்சாமிர்தம், தேன், சந்தனம், விபூதி இவைகளால் அபிஷேகங்கள் சிறப்பான முறையில் நடைபெற்றது. சீனிவாசன் தலைமையில் பால்ராஜ் முன்னிலையில் குணசேகரன், ஸ்ரீ விநாயகா அடகு கடை சீனிவாசன், சத்யா ஸ்வீட்ஸ் சுரேஷ்குமார், ஜவஹர் பாலாஜி ஹார்ட்வேர்ட்ஸ், ஏபிஆர் சிமெண்ட் டீலர் இவைகளின் மேற்பார்வையில் அகதீஸ்வரன் அர்ச்சகரால் மிகவும் சிறப்பான அபிஷேகம் நடைபெற்றது. இதில் ட்ரஸ்ட் தயானந்தன், இளைஞர் சங்க தலைவர் சீனிவாசன், பொருளாளர் செந்தில்குமார், வாசவி கிளப் ஆப் கமலக்கண்ணன், தீபா சரவணன் மற்றும் வாசவி கிளப் உறுப்பினர்கள், வாசவி கிளப் வனிதா உறுப்பினர்கள், மகாசபா இளைஞர் சங்கம் மகிழா சபா உறுப்பினர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி
ஆண்டிப்பட்டி தாலுகாவுக்கு உட்பட்ட வருசநாடு ஸ்ரீ காளியம்மன் கோவிலில் திருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி தாலுகாவுக்கு உட்பட்ட வருசநாடு கிராமத்தில் ஸ்ரீ காளியம்மன் கோவில் திருவிழா நடைபெற்றது. இவ்விழாவில் கணபதி பூஜை, மகாலட்சுமி பூஜை, கோபூஜை, முளப்பாரி ஊர்வலம், தீச்சட்டி எடுத்தல், ஆடலும் பாடலும் கலை நிகழ்ச்சி, மயிலாட்டம், ஒயிலாட்டம், இளைஞர்களின் கழைக்கூத்து, மாறுவேட போட்டி உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை வருசநாடு கிராம பொதுமக்கள், கிராம தலைவர்கள், செயலாளர், பொருளாளர், விழா குழுவினர் செய்திருந்தனர். இது குறித்து கிராம பொதுமக்கள் கூறுகையில், ஒவ்வொரு ஆண்டும் கோடை வெயிலை போக்குவதற்கு மழை வரம் வேண்டியும் இவ்விழாவானது கொண்டாடப்படுவது வழக்கம். இதேபோல் இந்த ஆண்டு கொண்டாடி உள்ளோம். மழை அதிக அளவில் பெய்தது. இதனால் உள்ளூர், வெளியூர் பொதுமக்கள், விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். கோவில்பட்டி அருகே வைகாசி மாத பொங்கல் திருவிழாவை முன்னிட்டு பக்தர்கள் வீரஜடை அணிந்து மார்பில் கத்தி போடும் வினோத வழிபாடு நடைபெற்றது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே வனராமுட்டி கிராமத்தில் ஸ்ரீ ராமலிங்க சௌடாம்பிகை அம்மன் வைகாசி மாத பொங்கல் திருவிழா ஒவ்வொரு ஆண்டும் வெகு விமர்சையாக கொண்டாடப்படுவது வழக்கம். அதேபோல் இந்த ஆண்டு வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. இந்த திருவிழாவின் முக்கிய நிகழ்வாக வீரஜடை அணிந்து கத்தி போடும் நிகழ்வு வெகு விமர்சையாக நடைபெற்றது. இந்நிகழ்வில் சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை ஒரு வாரம் காலம் அம்மனுக்கு விரதம் இருந்து தலையில் வீரஜடை அணிந்து கத்தி போடும் வினோத வழிபாடு நிகழ்வானது சிவன் கோவிலில் இருந்து ஊர்வலமாக வான வேடிக்கையுடன் தொடங்கி ஊரை சுற்றி வலம் வந்தனர். இதனைத் தொடர்ந்து அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகமும் பூஜைகளும் நடைபெற்றது. நிகழ்வில் ஏராளமான பக்தர்கள், பொதுமக்கள் என திரளானோர் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டு சென்றனர். கோவில்பட்டி அருகே 11 வயது சிறுவனிடம் பாலியல் துன்புறுத்தலில் ஈடுபட்ட தலைமறைவான வாலிபரை காவல்துறையினர் போக்சோ சட்டத்தில் கைது செய்து சிறையில் அடைத்தனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே லிங்கம்பட்டியை சேர்ந்தவர் தர்மதுரை. இவர் அந்த பகுதியை சேர்ந்த 11 வயது சிறுவனை அழைத்து அவனிடம் ரூபாய் 100 கொடுத்து சிகரெட், சாக்லேட் வாங்கி வர அனுப்பியுள்ளார். சிறுவன் கடைக்கு சென்று சிகரெட் மற்றும் சாக்லேட் வாங்கிவிட்டு தர்மதுரை வீட்டிற்கு வந்துள்ளார். அப்பொழுது சிறுவனை பிடித்து வைத்து தர்மதுரை பாலியல் வன்புணர்வு செய்தாராம். இதனை அந்த சிறுவன் தனது பெற்றோர்களிடம் கூறியுள்ளார். பெற்றோர்கள் நல்லாட்டின் பூத்தூர் காவல் நிலையத்தில் புகார் செய்தனர்.
காவல்துறை ஆய்வாளர் விஜயகுமார் விசாரணை நடத்தி போக்சோ சட்டத்தில் வழக்கு பதிவு செய்தார். இதனை அடுத்து தலைமறைவாக இருந்த தர்மதுரையை காவல்துறையினர் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். ஸ்ரீ லட்சுமி நாராயண பெருமாள் பிரம்மோற்சவ விழாவின் இறுதி நாளான துவஜா அவரோகணம் மற்றும் சந்திரபிரபை வாகனத்தில் லட்சுமி நரசிம்ம பெருமாள் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த தீவனூர் ஸ்ரீ லட்சுமி நாராயண பெருமாள் பிரம்மோற்சவ விழாவின் இறுதி நாளான துவஜ அவரோகணம் மற்றும் சந்திரபிரபை வாகனத்தில் லட்சுமி நாராயண பெருமாள் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். முன்னதாக வண்ண மலர்கள் கொண்டு அலங்கரிக்கப்பட்ட ஸ்ரீ லட்சுமி நாராயண பெருமாள் மற்றும் ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீனிவாச பெருமாள் மகா தீபாராதனை, நட்சத்திர தீபாராதனை, கும்ப தீபம், சத்திரங்கள் கொண்ட சோடச உபசரணம், வண்ண மலர்கள் கொண்டு சிறப்பு பூஜை மற்றும் பஞ்சமுக தீபாராதனை, கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து வாகனத்தில் காட்சியளித்த ஸ்ரீ லட்சுமி நாராயண பெருமாளுக்கு பஞ்சமுக தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. மேலும் சேஷ வாகனத்தில் ஸ்ரீ லட்சுமி நாராயண பெருமாள் கிராம வீதி உலா வந்தார். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆலய பரம்பரை அறங்காவலர் ஸ்ரீமான் முனுசாமி குடும்பத்தினர் மற்றும் ஸ்ரீமான் ரவிச்சந்திரன் மற்றும் குடும்பத்தினர் செய்திருந்தனர். இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் தீர்த்தக்குளம் ஏரிக்கரையில் எழுந்தருளி இருக்கும் அருள்மிகு ஸ்ரீ முத்து மாரியம்மன் 26ஆம் ஆண்டு கூழ்வார்த்தல் திருவிழா கொடியேற்றத்துடன் நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் தீர்த்தக்குள ஏரிக்கரையில் எழுந்தருளி இருக்கும் அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் 26ஆம் ஆண்டு கூழ்வார்த்தல் திருவிழா கொடியேற்றத்துடன் துவங்கியது. மேலும் தாய் புத்துமாரியம்மன் கோவிலுக்கு சென்று பூங்கரகம் ஜோடித்து சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு ஊர்வலமாக ஆலயத்திற்கு வந்தடைந்தனர். தொடர்ந்து மூலவர் மற்றும் பரிவார தெய்வங்கள் உற்சவர் அம்மனுக்கு காப்பு கட்டும் வைபவம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து ஓம் சக்தி என்று வரைந்த கொடி பட்டத்திற்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு கொடியேற்றம் நடைபெற்றது. மேலும் வண்ண மலர்கள் கொண்டு அலங்கரிக்கப்பட்ட உற்சவர் முத்து மாரியம்மனுக்கு கற்பூர ஆராத்தி காண்பிக்கப்பட்டு கோவிலை வலம் வந்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆலய நிர்வாகிகள் மற்றும் ஏரிக்கொடி தெரு மற்றும் தீர்த்த குளம் பொதுமக்கள் செய்திருந்தனர்.
விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் ஸ்ரீ காஞ்சி காமகோடி பீடாதிபதி ஜக்தகுரு ஸ்ரீ சந்திரசேகரேந்திரா சரஸ்வதி சுவாமிகளின் 131வது ஜெயந்தி விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் ஸ்ரீ காஞ்சி காமகோடி பீடாதிபதி ஜகத்குரு ஸ்ரீ சந்திரசேகரேந்திரா சரஸ்வதி சுவாமிகளின் 131வது ஜெயந்தி விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. மேலும் திண்டிவனம் குரு பாதுகா ட்ரஸ்ட் மூலம் காஞ்சி மகா பெரியவா ஜெயந்தி விழா வருடந்தோறும் சிறப்பாக நடைபெற்று வருகிறது. முன்னதாக காலை 6 மணி அளவில் அனுஜை விக்னேஸ்வரா பூஜை மற்றும் ஜபஹோமம் மற்றும் கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து வண்ண மலர்கள் கொண்டு அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் காஞ்சி காமக்குடி பீடாதிபதி ஜகத்குரு ஸ்ரீ சந்திரசேகரேந்திரா சரஸ்வதி சுவாமிகளின் திருவுருவ படம் மற்றும் வெண்கல சிலை திண்டிவனம் நகரம் முழுவதும் வீதி உலா நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை நம்ம வீட்டு நாகராஜ் ஐயர் செய்திருந்தார். இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். இந்திய அளவில் முதன் முறையாக தேனி அரசு மருத்துவக் கல்லூரி உடற்கூறியல் துறையில் உடல் உறுப்புகளை பதப்படுத்துவதில் ஒரு நவீன யுக்தி கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. ஃபைபர் கிளாஸஸ் எஃபெக்டிங் என்ற நவீன யுக்தியை கண்டுபிடித்துள்ளார். இதற்கான அறிமுக நிகழ்ச்சி தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் பேசிய தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை முதல்வர் டாக்டர் பாலசங்கர் செய்தியாளர்களிடம் கூறியதாவது, மருத்துவ மாணவர்களின் கல்வி கற்பிக்கும் வகையில் உடல் உறுப்புகளை பதப்படுத்துவதற்கான ஆரம்ப கட்டத்தில் ஃபார்மாலின் பயன்படுத்தப்பட்டு வந்தது. இந்த முறையில் பயன்படுத்தப்படும் உறுப்புகள் சில குறிப்பிட்ட ஆண்டுகளில் அதன் வடிவம் மாறுபட்டு விடுகிறது. மேலும் அந்த உறுப்புகளை வைக்கப்பட்ட அறை முழுவதும் ஒரு விதமான நெடி ஏற்படும். இந்த முறைக்கு மாற்றாக உடற்கூறியல் துறை தலைவர் டாக்டர் எழிலரசன் பிளாஸ்டினேஷியன் முறையை பின்பற்றி உடல் உறுப்புகளை பதப்படுத்தி வந்தார். இந்த நிலையில் உடல் உறுப்புகளை பதப்படுத்துவதில் இந்திய அளவில் உள்ள அரசு மருத்துவக் கல்லூரிகளில் முதல் முறையாக தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் நவீன உடற்கூறியல் துறை கண்டுபிடித்துள்ளது. அதன்படி ஏற்கனவே பிளாஸ்டினேஷியன் செய்யப்பட்ட உடல் உறுப்புகளை சுற்றி உருக்கப்பட்ட கண்ணாடிகளை ஊற்றி மோல்டு போல பதப்படுத்தும் முறையை அறிமுகப்படுத்தியுள்ளார். இந்த முறையை பதப்படுத்தும் உடல் உறுப்புகள் எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் கெட்டு போவதில்லை. வருங்கால மருத்துவ மாணவர்கள் மருத்துவம் படிக்க முடியும். இந்த ஃபைபர் கிளாஸஸ் எஃபெக்டிங் முறையில் உடல் உறுப்புகள் மட்டுமல்லாது முழு மனித உடலையும் பல ஆண்டுகளுக்கு பதப்படுத்தி வைக்க முடியும். இந்த நவீன யுக்தி மருத்துவ படிப்பில் ஒரு புதிய சகாப்தமாக உள்ளது என்றார்.
அகில இந்திய இந்து மகா மாநில செயலாளர் வினோத்குமார் அவர்கள் வறுமை நிலையில் வாழும் சூர்யா என்ற பெண்மணியின் குடும்பத்தினருக்கு மளிகை தொகுப்பினை வழங்கினார். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் செல்வராஜ் நகரில் வசித்து வரும் சூர்யா என்ற கணவனை இழந்த பெண்மணிக்கு ஆட்டிசம் நோயால் பாதிக்கப்பட்ட அவரது 14 வயது மகனுடன் வசித்து வருகிறார். கணவனை இழந்த சூர்யா அவரது வறுமை நிலையை அறிந்து அகில இந்திய இந்து மகா மாநில செயலாளர் வினோத்குமார் அவர்கள் வறுமையில் வாடும் சூர்யாவின் குடும்பத்திற்கு அரிசி, மளிகை பொருட்கள் உள்ளிட்ட உதவிகளை செய்துள்ளார். சாலை பணியினை மேற்கொள்ளாமல் கிடப்பில் போட்டுள்ள அதிகாரிகளை கண்டித்து பொதுமக்கள் ஆவேசம். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் வட்டம் இருப்பு ஊராட்சிக்கு உட்பட்ட மேற்கிருப்பு கிராமத்தில் இருந்து மணக்கொள்ளை செல்லும் வழியில் சாலை அமைக்கும் பணி சுமார் 8 மாதங்களுக்கு நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. மேலும் இச்சாலை வழியாக செல்லும் பொதுமக்கள் மற்றும் கல்லூரி மாணவ மாணவியர்கள், அரசு மருத்துவமனைக்கு செல்லும் கர்ப்பிணி பெண்கள் மற்றும் நோயாளிகள் மிகவும் சிரமத்திற்கு உள்ளாகி உள்ளனர். இவ்வழியாக செல்லும் 2 சக்கர வாகனங்கள் மற்றும் 4 சக்கர வாகனங்கள் விபத்தில் சிக்கி வருகின்றன. மேலும் இது போன்ற ஏதேனும் அசம்பாவிதங்கள் நேராமல் இருக்க அதிகாரிகள் உடனடியாக விரைந்து நடவடிக்கை எடுத்து சாலை அமைத்திட வழிவகை செய்ய வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கோவில்பட்டியில் தமிழ் தந்தை சீபா ஆதித்தனார் நினைவு தினம் அனுசரிப்பு. தமிழ்நாடு சட்டப்பேரவை முன்னாள் சபாநாயகரும் தமிழர் தந்தையுமான சீபா ஆதித்தனார் அவர்களின் 43ஆம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு செங்கடி தெருவில் உள்ள சின்னையா டாக்டர் சிவந்தி ஆதித்தனார் நற்பணி மன்ற சார்பில் நற்பணி மன்ற மாவட்ட துணைத் தலைவரும் நகர்மன்ற உறுப்பினருமான தவமணி தமிழர் தந்தையுமான ஆதித்தனாருக்கு அவர்களின் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினர். இதில் மன்ற நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். கோவில்பட்டியில் நடைபெற்று வரும் அகில இந்திய ஹாக்கி போட்டி முதல் லீக் ஆட்டத்தில் சென்னை வருமான வரித்துறை அணி வெற்றி. கோவில்பட்டி KR மருத்துவம் மற்றும் கல்வி அறக்கட்டளையின் சார்பில் KR கல்வி நிறுவனங்களில் லட்சுமி அம்பாள் ஸ்போர்ட்ஸ் அகாடமி சார்பில் லட்சுமி அம்பாள் நினைவு கோப்பைக்கான 13வது அகில இந்திய ஹாக்கி போட்டிகள் தொடங்கின. கோவில்பட்டி கிருஷ்ணா நகர் செயற்கை புல்வெளி மைதானத்தில் நடைபெற்ற தொடக்க விழாவில் KR கல்வி நிறுவனங்களின் தாளாளர் அருணாசலம் ஆகியோர் தலைமை வகித்தனர். இந்திய அணியின் முன்னாள் ஹாக்கி வீரரும் சென்னை ரிசர்வ் வங்கி மேலாளருமான ராதாகிருஷ்ணன் போட்டிகளை துவக்கி வைத்தார். போட்டிகள் ஜூன் 2ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. இப்போட்டிகள் கால் இறுதிக்கு முந்தைய ஆட்டம் வரையில் லீக் முறையிலும் கால் இறுதி, அரை இறுதி மற்றும் இறுதி போட்டிகள் அனைத்தும் நாக் அவுட் முறையிலும் நடைபெறுகிறது. போட்டியில் 16 அணிகள் கலந்து கொண்டு விளையாடுகின்றன. காலை நடந்த முதல் லீக் ஆட்டத்தில் போபால் NCOE அணியும் சென்னை வருமான வரித்துறை அணியும் மோதின. இதில் 1-0 என்ற கணக்கில் சென்னை வருமான வரித்துறை அணி முதல் இடம் பெற்றது.
போட்டிகளில் முதலிடம் பெறும் அணிக்கு ரூபாய் 1 லட்சமும், இரண்டாவது இடம் பெறும் அணிக்கு ரூபாய் 75,000, மூன்றாவது இடம் பெறும் அணிக்கு ரூபாய் 50,000, நான்காவது இடம் பெறும் அணிக்கு ரூபாய் 30,000 லக்ஷ்மி அம்பாள் நினைவு சுழற்கோப்பையும் வழங்கப்பட உள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வழக்கறிஞர் ஐயப்பன் தொடர்ந்து 24வது நாளாக அரசு பள்ளி ஏழை எளிய மாணவர்களுக்கு கல்வி சார்ந்த உபகரணங்களை வழங்கினார். புதுச்சேரி சேர்ந்த ஹஜ் செல்லும் பயனாளிகளுக்கு நிறுத்தப்பட்ட மானியம் தொகை விரைவில் வழங்கப்படும், முதலமைச்சர் ரங்கசாமி உறுதி. இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சி சமூக வலைதளத்தை பின்பற்றவும். நன்றி, வணக்கம்.